இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பணம் பொருள் கொடுக்கறது தான் உதவின்னு இல்லைங்க, குறைந்தபட்சம் அன்பை கொடுக்கறது கூட மிகப்பெரிய உதவி தான். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய நமக்கே ஒரு சில சமயங்களில் மற்றவர்களோட உதவி தேவைப்படுது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் நிலைமை என்னவாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இங்கே உதவி பண்ணுன்ற மனசு எல்லாத்துக்குமே வந்துடாது. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட கஷ்டத்தை பார்த்து கடந்து செல்கிறவங்களே அதிகம். ஆனால் அவங்களோட கஷ்டத்தில் அவங்க கூட துணையாக இருந்து அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவங்க தான் நம்ம சுதர்மா ஃபவுண்டேஷன். நீங்க பல உதவிகள் செஞ்சிருக்கீங்க மேம். இந்த ஃபவுண்டேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண உதவி என்னன்னு சொல்லலாங்களா? ஆக்சுவலாக காலேஜ்லேயும் சரி ஒர்க் பண்ணுறப்பவும் சரி சின்ன சின்னதாக நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆனால் மெயினாக வந்து எனக்கு ஒரு இது இருந்தது என்னென்னா, தீபாவளி டைமில் நம்ம ஒரு ஹோமுக்கு போகணும், அவங்களுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்து நியூ ட்ரெஸ் அதெல்லாம் கொடுத்து பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கிறது தான் என்னோட அட்மோஸ்ட் ஒரு கோலாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு நாள் தீபாவளி அந்த டைமில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு நவாஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து இந்த தீபாவளிக்கு ஏதோ ஒரு தீபாவளிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு வந்து நிறையா ஃபண்டெல்லாம் தேவைப்படும், இது எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலங்கும் போது இம்மீடியட்டாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவே பண்ணுன்னு சொல்லி நான் ஆக்சுவலாக வேண்டாம் தான் சொன்னேன். பட் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி உடனே வந்து என்னென்ன பண்ண போகிறோம், எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற கொட்டேஷன்லாம் இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சர்க்குலேட் பண்ணி அப்படி நாங்கள் வந்து நம்பவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம் நாங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஒரு ஹோமுக்கு நாங்கள் பண்ணோம். அதுலேயும் மிச்சமான அமௌண்ட்டில் வச்சு தான் நம்ம இன்னொரு ட்ரைபலுக்கு பண்ணது அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ அது வந்து அதை கிக் ஸ்டார்ட் பண்ணது வந்து நவாஸுங்கிற என் ஃப்ரெண்டு தான். சரி மேம், உங்கள் டீம் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் டீம்கிட்ட பேசலாமா மேம்? கண்டிப்பாங்க. கண்டிப்பாக வாங்க சொல்லுங்கள். அபிஷேக், மதன், விக்கி வாங்க. வணக்கம் ப்ரோ. நீங்கள் தான் இவங்களோட பேக் போன்னு சொன்னாங்க, பெரிய பில்லர்ஸ், இந்த டீமோட பில்லர்ஸ்னே சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இவங்களை பற்றி. அவங்க தான் முக்கால்வாசி எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் அவங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, நாங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோ சப்போர்ட். மற்றபடி அவங்க தான் முக்கால்வாசி எல்லாமே பண்ணுறது. அவங்க தான் முக்கால்வாசினாலும் அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த தைரியத்தை கொடுக்கறது நீங்கள் தான். அது வேணால் ஒத்துக்கிறோம். பட்டு மேக்ஸிமம் மெனக்கிறது அவங்க மட்டும்தான், நாங்கள் பெருசாக கிடையாது. நாங்கள் போகிறோம், ஈவெண்ட்டில் இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு ஈவெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி 1 lakh ஆகும். ஸோ அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண மாட்டோம், இவங்க தான் ஒவ்வொருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க. பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நிறையா இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ சோஷியல் மீடியாவில் போடும்போது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்பான்சராக எங்களுக்கு கிடச்சி இப்போ இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி இவங்களுக்கு நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணணும், இவங்க கூட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு இங்கே வாலண்டியராக வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் சொல்லப்போனால் இவங்க தான் மோட்டிவேஷன். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய யூத்துக்கு இவங்க தான் மோட்டிவேஷன் சொல்லலாம். பண்ண ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கூட ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். சில வீடியோவில் பார்த்து கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைஃப் லாங் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இதே நம்ம சுதர்மா டீமுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு தொடர்ந்து உங்களோட உதவிகளை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக. உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது ப்ரோ இந்த டீமில்? ஃபஸ்ட்டு அக்கா ஒரு ஈவெண்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க.
பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மூவிக்காக. அதுக்கு ஃபஸ்ட்டு அபிஷேக் என் ஃப்ரெண்டு, அவன் வாடா ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனான். அது ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அனுகிரகா போகும்போது அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் மாதிரி. நமக்கு ஒரு அன்ஃபீலாக இருந்துச்சுன்னா அங்கே போனீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் போனீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம். மாதிரி தில்லாலங்கடி படத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிக்கு மற்றவங்களுக்கு உதவி. ஆமாம், கரெக்டு. அந்த மாதிரி. சரிங்க மேம். நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னீங்க மேம். அதுக்கு வந்து உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்க? ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு என்ஜிஓ கூட டைப் பண்ணி தான் பண்ணுறோம். பட் வந்து அதுக்கு மெயினாக வந்து நான் வந்து அது ஏது அந்த என்ன சொல்கிற பேக் அண்ட் ஒர்க் தான் பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே பார்த்துக்கிறது வந்து மதன் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அது கேண்டிடேட்ஸை நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள வர வைக்கிறதாகட்டும், A to Z ஃபுல்லாமே மதன் தான். பில்லர் ஆஃப் அந்த ஸ்கில் ட்ரைனிங் வந்து மதன் தான் எல்லாமே காரணம். அண்ட் இப்போ வந்து கிருஷ்ணா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ரொம்ப இன்னுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கிருஷ்ணா சத்யாவுக்குமே நான் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நல்லா அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்காக இவங்க இருந்து பண்ணுறாங்க. அதனால் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுது. இன்னும் 4 பேர் உதவி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாங்க. இன்னும் நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம நடத்த முடியும். ஆமாங்க. சரி மேம். உங்கள் சொதர்மா டீமில் வந்து நிறைய பசங்க இருக்காங்க. இன்னும் பசங்க நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபண்டு கொடுக்குறாங்க, இல்லை இப்போ வந்து அந்த ட்ரெடிஷன் மாறுது. இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஒரு பர்த்டே வருது, இல்லை ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ இல்லை பாய் ஃப்ரெண்டுக்கோ வருதுன்னா, பர்த்டே வருது இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு ரொம்ப பெரிய ஈவெண்ட்டாக அப்படிலாம் பண்ணாமல் இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி மணி கொடுத்து இவங்களுக்கு வந்து விஷ் பண்ண சொல்லி ஃபுட்டு கொடுத்து அதை வந்து சர்ப்ரைஸாக பண்ணுறது தான் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மாற்றமாக எனக்கு தெரியுது. அண்ட் மோரோவர் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறத விட அந்த இடத்துல வந்து அதை ஃபீல் பண்ணணும். இப்போ இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இவங்க வரல, என்ன திட்டிட்டு தான் இருந்தாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வைப்பை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பீங்க, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன். அது அவங்கவுங்க லைஃப் நம்ம கடந்து வந்த பாதை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். இது வரைக்கும் எங்கள் கூட வந்தவங்கள எல்லாருமே வந்து நல்லா தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் கூட தான் வரணுங்கிறது இல்லை, அவங்கவுங்க ஊரில் இருந்து ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு முடிஞ்சது வந்து அந்த இடத்துல போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஒரு ஃபேமிலி கூடவோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து இன்னுமே அவங்களோட அடுத்த டைமென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். மோரோவர் அவங்க லைஃப்பும் ஒரு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக. மீடியா பாய்ஸ் vlog வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி vlog பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இருந்துட்டு இந்த மாதிரி கோத்தகிரி வரோம், அங்கேயே எடுத்துக்கலான்னு சொல்லி இப்போ தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா அண்ட் ஆதவன், இவ்வளோ நாள் வந்து பொங்கல் கூட செலிப்ரேட் பண்ணாமல் vlogsக்காக வெயிட் பண்ணி இந்த டெடிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். மோரோவர் எவ்வளவோ வந்து நம்ம யூடியூப் பண்ணுறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை மீறி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்கள நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், நல்ல கான்செப்டும் கூட. ஏன்னா இதனால் நிறைய பேர் வெளியில் தெரிய வருவாங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதே நிறைய லிங்க்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீடியா வாய்ஸ் டீமுக்கு. அண்ட் மோரோவர் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த நீங்கள் வீடியோஸ் எடுக்கணும், நல்லா வளரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.